திண்டிவனம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 3 கார்கள் மோதி விபத்தில் சிக்கியதில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட நாம் கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். இந்த விபத்துக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? வேறேனும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? விபத்துல முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி கார் ஒன்று அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த கார் திண்டிவனம் அருகே உள்ள சாவாதி பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நீண்ட நாட்களாகவே சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் எந்த ஒரு தகவல் பலகையும் வைக்காததால் திருச்சி நோக்கி சென்ற இந்த கார் சென்ற மீடியத்தில் மோதாமல் இருக்க திடீரென பிரேக் போட்டார். இதனால பின்னால் வந்த 2 கார்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பலமாக மோதியது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா இருவர் பெரும் காயங்களுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுப்பினர். மேலும் இந்த விபத்து குறித்து ரோஷனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துறாங்க. மேலும் இந்த விபத்து பார்த்தீங்கன்னா பெரிய விபத்தாக காணப்படுகிறது. பட் இருந்தாலும் யாருக்கும் பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படல. இது போன்ற விபத்துகள் இந்த பகுதியில் அடிக்கடி நடக்கிறதாக கூறுறாங்க. இந்த விபத்துக்கான காரணம் பாத்தீங்கன்னா சாலை விரிவாக்க பணிகள் அந்த பணிகள் தோல்வி ஏற்படுதா, இது ஒரு காரணம் சொல்லிட்டு போலீசார் முதல்கட்ட விசாரணை தெரியப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த விபத்து காரணமா திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை என்று கூறலாம். தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.